ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபினால ஒரு சுவையான தக்காளி தோசை, இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை. அதாவது உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணி நம்ம இந்த தோசை செஞ்சிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது ஒரு டிஃபன் பிளான் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளியை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதாவது 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே 3 வரமிளகாவை உடச்சி சேர்த்து விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாங்க. தோல் சீவிட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்தாச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும். நான் இங்கே தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றி விட்டுறலாம். அரைச்சி தக்காளி விழுத கம்ப்ளீட்டாக இப்போ பவுலில் சேர்த்தாச்சுங்க. இதில் வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம உப்புமா செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை ரவை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது எந்த கப்பில் நம்ம ரவை அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் அரிசி மாவு நல்லா குவிச்சு அளந்து சேர்த்துக்கங்க. இது கூட அதில் பாதி அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு. அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் தண்ணி, நல்ல ஒரு பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். மாவு நல்லா கட்டி விழுகாமல் கலந்துக்கங்க. இப்படி ஒரு விஸ்கு வச்சோ இல்லை நல்லா கரண்டி வச்சோ கலந்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்க, மாவு நல்லா கம்ப்ளீட்டாக கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா ரவை கொஞ்சம் ஊறணும். அந்த ரவை ஊறிட்டு இருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுற மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ணியிருக்கிற 2 பச்சை மிளகாய், கூடவே பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை எல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். ரவை நல்லா ஊறி இருக்கிறங்காட்டிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது தக்காளி சேர்த்து செய்கிற ரவா தோசை. ரவா தோசைக்கு எப்பவும் மாவு தண்ணி மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட 400 ml தண்ணி போல் சேர்த்துருக்குறோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்படி நல்லா கலந்துட்டு எடுத்து ஊற்றும் போது மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை சுட்டு எடுக்கும் போது நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துருவோம். இப்படி கையில் கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்தா அந்த வாசனை நல்லாயிருக்கும். தக்காளி தோசையில் சீரகத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். மாவு பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றுனா தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம சட்னியும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணால் சுட சுட தோசை பரிமாறிலாம். இந்த ரவா தோசையெல்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் இங்கே 2 சட்னி செஞ்சுருக்கிறேன். நல்ல கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் அதிகமாக சேர்த்துனேன். தேங்காய் சட்னி, கொஞ்சம் காரசாரமாக ஒரு கார சட்னி, வெங்காய சட்னியும் செஞ்சுருக்கிறேன். தக்காளி தோசைக்கு இந்த 2 சட்னியும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த 2 சட்னி தான் செய்யணும்னு கம்பல்சரி கிடையாது, எது வேணாலும் செய்யலாம். எல்லா சட்னி சாம்பாருமே இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கவிதா சமையலறையோட சட்னி பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்குறேன். அதில் நிறைய சட்னிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க, வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. இப்போ இங்கே தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ சூடான தோசைக்கல்ல நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து ஊற்றிடலாம். மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். கலந்து கலந்து விட்டுட்டு எடுத்து ஊற்றணும். நம்ம இப்படி நல்ல ஓரங்கள்லாம் ஊற்றி விட்டுருங்க. ஓட்டை ஓட்டையாக ஃபார்ம் ஆகும். ரொம்ப பெரிய ஓட்டையாக இருந்தால் அது கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ரவா தோசையை கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தோசை வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெயை தோசை மேலே ஊற்றி விட்டுருங்க. நல்லா இப்படி சுற்றிலும் ஊற்றி விட்டுருங்க.
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வேக விடணும். கொஞ்சம் இப்படி ப்ரௌன் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், ப்ரௌன் ஆனது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். வாவ், நல்லா பட்டு மாதிரி தோசை வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. நம்ம குயிக்காக பிளான் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டான தோசை ரெடி பண்ணிடலாம். அதாவது மாவு நல்லா பர்ஃபெக்டாக கலந்துக்கணும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். நல்ல சூடான தோசைக்கல்ல கலந்து விட்டுட்டு இப்படி ஓரங்கள்லேருந்து ஊற்றிட்டு வாங்க. நல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் தெளித்து விட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா பர்ஃபெக்டான தோசை ரெடிங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான சட்னி சாம்பாரும் நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் வைக்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.